இப்போ பார்க்க போகிறது சாலிட்வொர்க்ஸில் இருக்க மெஷர்மெண்ட் ஹிஸ்ட்ரி. மெஷர்மெண்ட் ஹிஸ்ட்ரினா என்ன? இப்போ இந்த மாடலை வந்து பாருங்கள். இந்த மாடலில் மெஷர்மெண்ட் டூல்ஸை நான் யூஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக ஒரு நம்பர் ஆஃப் த போர்ஷன்ஸை வந்து நான் மெஷர் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபேஸ், டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸ், திக்னஸ்ஸு, டயாமீட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸை வந்து நான் மெஷர் பண்ணுறேன். நார்மலாக ஒரு 2D ஸ்கெட்சில் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து தரணும்னா ஜஸ்ட் அந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி வந்து டைமென்ஷன்ஸ் வந்து தந்துடுவேன். இந்த மாதிரி சர்க்குலர் ஏரியா, எட்ஜ் ஏரியான்னு. இங்கே மல்டிபிள் நம்பர் ஆஃப் த போர்ஷன்ஸை 3Dயாகவே நான் இப்போ மெஷர் பண்ணி அங்கே டைமென்ஷன்ஸ் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ரெக்கார்ட் ஆகுமா? அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நான் என்னென்ன டைமென்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா அதுக்கு சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கமாண்ட் இருக்கா? அந்த மெஷர்மெண்ட் கமாண்ட்லேயே ஒரு பர்டிகுலர் டூலில் வந்து மெஷர்மெண்ட் ஹிஸ்ட்ரின்னு வந்து ஷோ ஆகும். அந்த மெஷர்மெண்ட் ஹிஸ்ட்ரியை பிக் பண்ணினா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன டைமென்ஷன்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோன்னா அதை கிளியர் அண்ட் கட்டாகவே வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் அதை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணோன்னா பாட்டம் போர்ஷன்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த டைமென்ஷன்ஸ் நம்ம டயாமீட்டர் சூஸ் பண்ணியிருக்கோம், லென்த்தை சூஸ் பண்ணியிருக்கோம், ஹைட்டை மெஷர் பண்ணியிருக்கோம், வித்தை மெஷர் பண்ணியிருக்கோம். எல்லா மெஷர்மெண்ட் டைமென்ஷன்ஸும் நம்மளுக்கு கிளியர் அண்ட் கட்டாக வந்து தெரியும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஓவராலில் இருக்க டைமென்ஷன்ஸ் போர்ஷன்ஸை சிம்பிளாக வந்து நம்ம சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. இதுதான் இந்த எக்ஸாக்ட் ஏரியா.